the channel. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா Maven எப்படி நம்ம சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்றதுங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சிஸ்டத்துல Maven இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இந்த விண்டோஸ் சர்ச்ல போய் cmd ன்னு டைப் பண்ணுங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல போய் mvn -version அப்படினு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. ஆல்ரெடி Maven இன்ஸ்டால் ஆயிருந்தா Maven அதோட வெர்ஷனோட சேர்த்து காட்டும். இங்க Maven இன்ஸ்டால் பண்ணாதனால mvn is not recognized as an internal or external command அப்படின்னு காட்டுது. ஸோ நமக்கு போய் Maven இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே போய் Maven டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இதில் வர ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் maven.apache.org அந்த இதில் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம Maven சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா Mavenோட லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா Maven 3.8.3 நம்ம இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த பைனரி ஜிப் ஆர்சிவ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ டவுன்லோட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆன லொக்கேஷனுக்கு போங்க. இது மாதிரி ஜிப் ஃபைலாக இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி அன்சிப் பண்ணணும், அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அன்சிப் ஜிப் அது மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ராக்ட் ஹியரில் அது மாதிரி ஆப்ஷன் வரும். நான் எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் கிடைச்சிரும். கிடைச்சோன்னா இதை காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு லோக்கலில் எங்கே வேணுமோ அந்த இடத்துல போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூசரில் செல்வாங்கிற ஃபோல்டரில் அப்ளிகேஷனில் நான் எல்லா அப்ளிகேஷனும் இதுக்குள்ளே தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணுங்கள். பின் வரைக்கும் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. இந்த பின் வரைக்கும் இருக்க லொக்கேஷனை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த லொக்கேஷன் தான் நம்ம போய் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் சர்ச்சில் இருக்க எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இல்லை எடிட் சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு விண்டோ வரும். இதில் இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே இருக்க சிஸ்டம் வேரியபிளில் இங்கே பார்த்துன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கொடுங்க. இந்த இதில் நியூ கிளிக் பண்ணுங்கள். ஒரு நியூ வேர்ட் ஆகும். அதில் பேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் காப்பி பண்ண பார்த்த பின் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இந்த இதில் நியூன்னு ஒன்று இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா m2_home அப்படின்னு இந்த வேரியபிள் நேம்ங்கிற இதில் டைப் பண்ணிவிட்டு வேல்யூவில் காப்பி பண்ண லொக்கேஷனை பேஸ்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் இருக்க பின் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. கீழே ஓகே கொடுங்க. இங்கேயும் ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கோம் கமெண்ட் ப்ராம்ப்ட். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் லாஸ்ட்டாக மாத்திர சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ திரும்ப cmd டைப் பண்ணுங்கள். கமெண்ட் ப்ராம்ப்ட்டும் வரும். கிளிக் பண்ணுங்கள். இப்போ சர்ச் பண்ணி டைப் பண்ணுங்கள் mvn -version அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Apache Maven 3.83 கிடையாது. ஸோ நம்ம இப்போ Maven இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம Maven வந்து நம்ம லோக்கல் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.